சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். நடிகர் விக்ரம் குரங்கு ஒன்றுடன் வீடியோ எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் வனத்துறையானது தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். விவரம். நடிகர் விக்ரம் இந்த குரங்கு விவகாரம் பெருந்துறையை சேர்ந்த பண்ணை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய முனைப்பு காட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அவரிடம் தீவிர விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் என்பவர் அக்குரங்குகளை பராமரித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஈரோடு பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் மீது வனத்துறையினர் தற்பொழுது வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவரை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரவும் ஈரோடு மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக கேசவநாதன் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் வனத்துறை அதிகாரிகள் முன்பு 2ஆம் நாளாக இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து பண்ணை தொடர்பான ஆவணங்களையும் தீவிரமாக சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பெருந்துறையில் உள்ள கேசவநாதனுக்கு சொந்தமான இந்த பண்ணை வனத்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்குள்ள 2 லார் கிப்பான் என்றும் இந்த குரங்குகளையும் முறைப்படி பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அரசு உயிரியல் பூங்காவிற்கு இந்த 2 லார் கிப்பான் குரங்குகளையும் மாற்றுவதற்கான நீதிமன்றத்தின் அனுமதியை வனத்துறை தற்பொழுது நாடி இருக்கிறது. நீதிமன்ற அனுமதி முழுமையாக கிடைத்தவுடன் இங்க பெருந்துறை பகுதியில் வளர்க்கப்பட்டு வரும் இந்த 2 லார் கிப்பான் குரங்குகளையும் மீட்கும் நடவடிக்கை தொடங்கும் எனவும் ஈரோடு மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.